Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 5 unit exercise. Very important for public. Created question மாதிரி கேட்பாங்க. 6th question read பண்ணுறேன், கவனிச்சுக்கோ. Find the equation of straight line whose sum and product of the intercepts are 1 and minus 6 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்ற கணக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் ரீட் பண்ணணும், அது என்ன கொஸ்டின்றதை நம்ம இமேஜினேஷனுக்கு கொண்டு வரணும். கிவன் என்ன கொடுத்துருக்கோம்னா சம் ஆஃப் இன்டர்செப்டும் எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் என்னது லெட்டு எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து ஏ, எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து ஏ, ஒய் இன்டர்செப்ட் ஸ்பெல்லிங் எழுதிடவா? சரி, இன்டர்செப்ட் மேலே அதே தான் பி. இதனுடைய சம்மு கொடுத்துருக்கு, சம் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சம் இஸ் எவ்வளவு? 1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அதுக்கு எழுதினோம்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். அடுத்து ப்ராடக்ட் இஸ்ன்னு கொடுத்துருக்கு, மல்டிபிள். அப்போ ஏபி ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனா என்ன வரும்? -6 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சி ஆன்சர் எடுக்கணும். இப்போ அதுதான் அவனுடைய திறமை. ஓகேங்களா? ரைட். இதிலேருந்து பி கண்டுபிடிப்போமா? பி கண்டுபிடிச்சா என்ன வரும்? -6/a. இப்போ நான் இதில் அப்ளை பண்ணுறேன். ஏ பிக்கு பதிலாக -6/a ஏ ஈக்குவல் என்னது 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. a² -6 என்னது ஏ ஈக்குவல் டு 1. இது இங்கே கிராஸ் பண்ணிடு. a² -6 ஈக்குவல் டு ஏ. 1 ஏ உள்ளே கொண்டு வா அப்படியே. அப்போ a²க்கு அடுத்து ஏ தான் வரணும், அடுத்து -6 வரணும், ஈக்குவல் டு 0. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும். ப்ளஸ்ஸு இன்ட்டு இது -1, இது -6. 3 2s are 6 -3. அப்போ a -3 என்ன வந்துடும்? a + 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஏன்னு ஒரு ஆன்சர் எடுத்தோம்னா 3, -3 அங்கிட்டு போட்டால் +2, சாரி +3, +2 அங்கிட்டு போனால் என்னது? -2. இப்போ இதை கொண்டு போய் இந்த இடத்துல போட்டு இங்கிட்டு பி கண்டுபிடிப்போம். இஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னா பி என்ன ஆகுன்னு பாரு. -6/3 அடித்தா என்ன வந்துடும்? -2. அடுத்து இஃப் ஏ ஈக்குவல் டு -2ன்னு போட்டோம்னா பி ஈக்குவல் டு -6/-2 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சு? 3 2s are 6 +3. ஓகே, குட். இப்போ நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், பார்த்துக்கோ. எக்ஸ் ஏ ஈக்குவல் டு இன்டர்செப்ட் எடுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 3ன்னு எடுத்தால் பிக்கு என்ன வருது? -2. இந்த ஒரு இது. நெக்ஸ்ட்டு இது ஏக்கு -2ன்னு எடுத்தால் பிக்கு என்ன வருது? 3. ரைட், ஓகே. அப்போ நான் x/a + y/b ஈக்குவல் டு 0ன்றதான் இன்டர்செப்ட் ஃபார்ம். b ஈக்குவல் டு 1. அதே மாதிரி தான் இங்கேயும் x/a + y/b ஈக்குவல் டு 1. இப்போ x/3 + y/-2 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1. எதுக்கு -1 போடுறேன்? 1. 3 2s are 6 -6 -2x + 3y ஈக்குவல் டு 1. -2x + 3y -6 ஈக்குவல் டு -6. ஒன் சைடாக கொண்டு வந்துடும், உள்ள கொண்டு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். என்ன வரும்? ஒரே பேஜில் முடிக்கிறேன். -2x + 3y ஈக்குவல் டு +6ன்னு வந்துடும். உள்ளே வந்தால் என்ன வரும்? +6 ஈக்குவல் டு 0. முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது, அதனால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. சரியா? மல்டிப்ளை பண்ணால் 2x - 3y -6 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதிலேருந்து ஃபார்ம் பண்ணோம்னா x/-2 + y/3 ஈக்குவல் டு 1. 3 2s are 6 -6 3x - 2y ஈக்குவல் டு 1. 3x - 2y ஈக்குவல் டு -6. 3x - 2y + 6 ஈக்குவல் டு 0, which is second equation. இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு உள்ளது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ. வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக். ஓகே, மறந்துடாத.